வணக்கம். நான் தான் பாரத் ரவிக்குமார். நேற்று கூட ஒரு இரவு ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். இது மாதிரி நான் லேத்துப்பட்டியில் வேலை செஞ்சது போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் உண்மையான்னு சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்லுவேன், ஒரு கரும்பாலை 550 கிலோ கர்லஸ்கர், எஸ்சிடி, டெக்ஸ்மோ, கீழே இருக்கிற பாடி, ஏபிசி ரோலு, மேலே டாப் பிளேட்டு, அதுக்கு மேலே பீமு, அதுக்கு மேலே பவுல் கீரு, அதுக்கு மேலே கிளட்சி, அதுக்கப்புறம் 60 பல்லு, மத்து பல்லு, 2 பிளாக்கு, பெரிய வீலு, குறுக்க ஒரு 12 பல்லு, அது ஒரு ஷார்ட்டு. இதுதான் கரும்பாலினுடைய ஒரு நிலுவ கிருஷ்ணனுடைய மெஷர்மெண்ட். இதுதான் சித்தூரில் ஜோதி இன்ஜினியரிங்கு. அங்கே பார்த்தீங்கன்னா படுகாலையில் நிலுவர் கிடையாது. படுகாலை அது மேலே இப்படி ஜூஸ் மிஷின் மாதிரி போகும். இந்த மாதிரி தான் மிஷினரிஸ் கட்டமைப்பு. நான் படித்த படிப்பே இவ்வளோதான். ஒரு விவசாயி நிலத்துல போய் கரும்பு மெச்சி அதெல்லாம் சாவி கொடுக்கணும். சாவி கொடுக்க அது ரோடு இருக்கும். 5 கரும்பு வைக்கணும். 5 கரும்பு வச்சுட்டு உடையக்கூடாது. மிஷின்ல ஸ்பேர் உடையக்கூடாது. நீங்க செல்போனு கீழே போட்டுறீங்க, 50,000 செல்போன் கீழே போட்டால் டிஸ்பிளே போயிடும். ஒரே ஒரு 10,000 ரூபாய் பொருளுக்கு விவசாயி கிட்ட நம்ம அது வாரண்டி கொடுத்து விற்கணும்னா இதெல்லாம் செய்யணும். ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்கணும். தூக்கத்துல ஒரு கத்தி எடுத்து உள்ள வச்சிட்டோம்னா மிஷின் போயிடும். ஒரு தீப்பெட்டி ஆலையில நடுவில் ஒரு பிளாக் இருக்கும். அது கேஸ்டிங் பல்லு இருக்கும். மகமாயி, காக்காயி, இது மாதிரிதான் சிவகாசியிலிருந்து வரும். என் தந்தையார் என்ன பண்ணாரு, 1997 அது கிரீஸ் போட மாட்டாங்க. போய் மக்கான் சந்தில் போய் டர்போ லைனான் கியர் பாக்ஸ் உடஞ்சி போன ஸ்டீல் பல்லு போட்டார். டர்போ வருது, லைனான். அது மேட்ச் பண்ற மிஷின் இருக்கு. அது மாதிரி அந்த மிஷினரி நாங்கள் தயார் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கட்டமைப்பு இருக்கு. போய் மாதனூர்ல போய் அந்த இடத்துல போய் ஒரு பல்லு வாங்கினோம்னா அப்போ ஸ்கூட்டர் 150 பின்னாடி வச்சு கட்டி எடுத்து வரணும். ஒரு நிலக்கரி இருக்கணும். அந்த இரும்பு காசி ஊத்துறதுக்கு நிலக்கரி எவ்வளோ, 4 ரூபாய் கிலோ. அது போய் அங்கே போய் எடுத்துன்னு வரணும். மாதனூர்ல போய் ஸ்கூட்டர் எடுத்துன்னு போய் நான் தான் எடுத்துன்னு வருவேன். இதெல்லாம் படிச்ச படிப்போட இதுதான். ஒரு ஆலையை சுரண்டணும். சுரண்டி பெயிண்ட் அடித்து கிருஷ்ணால் அடிக்கிறது 150 ரூபாய் தான் கூலி. அதெல்லாம் ஒரு தொழில். அந்த உழைப்பே வேற, அந்த விஷயங்களே வேற. ஒரு பம்ப் செட் பார்த்தீங்கன்னா பம்பு ஷாப் 20 ரூபாய், பம்பு புஷ் 40 ரூபாய், ஒரு அட்டை 2 ரூபாய். அதுக்கு நூல் இருக்கும், கிரீச தடவி நூலை போடணும். கபடு மோட்டர் நான் சொல்றது சிஆர்ஐ, டெக்ஸ்மோ, கர்லஸ்கர், இதெல்லாம் கோயம்புத்தூர் மேக்கிங். அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே வேலூர் மாவட்டம் தான் நிலுவ கரெக்ஷனும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நடந்தது நம்ம வேலூர் மாவட்டத்தில் மாதனூரும் குடியாத்தம். ஆம்பூர் எடுத்துனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அதோட 16 அடி லேத்து, 20 அடி லேத்து, 16 அடி லேத்தெல்லாம் இருக்குது. ஷூ பேட்டரி மிஷினரி இயந்திரங்கள் தயார் பண்றது. இந்த மாதிரி இயந்திரங்கள் நடத்தினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காணாமல் போனதுதான் அன்னைக்கு உண்மை. ஏன்னா டெக்னாலஜி மாறிச்சு. அவங்க அந்த டெக்னாலஜில இருந்து வெளியே வர முடியல. பல இயந்திரங்கள் ஸ்கிராப் ஆகி போச்சு, உடச்சி போட்டாங்க. இப்போ எங்கிட்ட ஷேப்பிங் மிஷின் இருந்தது. குடியாத்திலே ஷேப்பிங் மிஷின் தான் எங்கிட்ட இருந்தது. அப்போ திருவண்ணாமலையில இருந்து அலுமினி ஃபேக்டரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1997 திருவண்ணாமலைக்கார ஷேப்பிங் மிஷின்ல அந்த கையை அடிச்சு கொடுக்கணும். நம்ம பட்டுக்கோட்டை டிப்போ இருந்து அப்படி ஒன்று இருந்தது. செதுகிற கோயில் கிட்ட அருகே ஒன்று இருந்தது. பெரிய கட்டை, அது 10 அடி லேத்துன்றதுனா அவ்வளோ பெரிய லேத்து தான். இவ்வளோ பெரிய கட்டை எத்தி கடைன்னு ஆனால் கூட அவ்வளோ பெருசு வரும். அதெல்லாம் எவ்வளவு கூலி, 50 ரூபா 100 ரூபாய் கொடுக்குறது மிகப்பெரிய விஷயம். நிறைய பேசினா கூட இந்த உலகத்தில் இது ஒரு மாயமா இருக்கும். நாங்க வந்த அந்த பாதை இப்படிதான். அதனால நான் இப்படிதான் பதிவு பண்ண முடியும். ஏதோ நான் பொய் சொல்றேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உண்மை. 2 விரலும் இங்க நசிங் போச்சு ஷேப்பிங் மிஷின்ல. இப்பெல்லாம் நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க, ஐயோ அம்மா நான் போய் அப்படியே கிருஷ்ணா ஊத்தின்னு துணியை கட்டின்னு அப்படியே வேலை செய்யணும். அந்த அளவுக்கு எங்களோட உடல்நல எங்களுக்குள்ளே தயார் பண்ணிக்குவோம் என்பதை இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் அரசியல்வாதி கிடையாது.
அரசியல்வாதியா இருந்தா அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவானா இது மாதிரி? எந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவானா? அரசியல்ன்றது ஒரு வியாபாரம். அதுல ஈடுபட்டவங்க யாருமே வந்து கீழ்மட்டத்துல சொல்ல மாட்டாங்க. ஒரு 60 அடி கிணத்துல இறங்கணும், இறங்கி கயிறு குச்சி ஏறணும், போர்வெல் மிஷினுக்கு போய் செயின் லேக் குச்சி இழுக்கணும். கிட்டத்தட்ட 600 அடி 700 அடி போர் மிஷின் மாட்டிக்கும். அப்பெல்லாம் டெக்னாலஜி கிடையாது. நாங்கெல்லாம் போய் ஆகணும். எல்லா துறையிலும் போய் தான் நான் இன்னைக்கு வந்து அரசியலில் பதிவு செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் காலை வணக்கம். குடியாத்த நகரத்திலிருந்து பாரத் நவீன்குமார், விடுதலை போராட்ட அரசு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.